ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பட எபிசோட்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க கிஸ்ஸின்னு வரப்போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு வன்மத்தை கக்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது அப்படின்னு சொல்லலாம் சிஸ்டர், அப்படி இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 90s கிட்ஸில் வேற வழி இல்லை. ரியானாங்கிற சிஸ்டர், நான் டோக்கேன்னு நினைச்சேன், நீங்கள் 90ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கே சாக்கா இருந்தது. என்னது, நான் டோக்கேன்னு நினைச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி. சரி எம்சி, அதுக்கப்புறம் விஜயா ஹரிகுமாருங்கிறவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, பிக் ஃபேன் அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். முதப்புறம் வந்துட்டு எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு நான் பாய் இல்லை கேர்ள் அப்படின்னு சொன்னாங்க. நேம் சரியா ஞாபகம் இல்லை, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அமிர்தாங்கிற சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இதுக்கு முன்னாடியும் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் இது வரைக்கும் யாரோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணதில்லை, பட் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. அந்த சிஸ்டரோட எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. ருஷாங்கர் சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர். முரளிதரன் சிஸ்டர், என்ஜிவா ப்ரோ, அதுக்கப்புறம் பலராமன் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நாம இன்னைக்கு புதுசாக பார்க்க போகிற ட்ராமா கண்டிப்பாக ஒரு ரிவர்ஸ் ட்ராமா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனோட வாய்ஸோட தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு நாட்டோட இளவரசி இல்லை, அதே நேரத்தில் சாதாரண பெண்ணும் இல்லைன்னா ஒரு ஜெனரலோட பொண்ணு. எங்க அப்பா பேரு ஒருவங்க, என் பேரு கியா. நான் வந்துட்டு இந்த நாட்டுக்காக பல போர்கள் பண்ணியிருக்கேன், பல பிரச்சனைகளை நான் சமாளிச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்காக ஒருத்தர் வந்தாரு, என்னோட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்தாரு. அவரோட அன்பாக இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன், அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக தான் அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தன்னோட குழந்தையோட தன்னோட காதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காதலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரம் அவங்க அந்த காதலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தை உன்னை அடிக்கடி எட்டி உதைக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பிளாஷ்பேக்ல. ஆமா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை நீ எட்டி உதைக்க கூடாதுன்ட்டு அந்த குழந்தைகிட்டயே சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்நியமா 2 பேரும் இருந்திருக்காங்க. இப்போ அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வாரமா ஒரு வரவே இல்லையா அரண்மனையில இருந்து அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற பணிப்பெண் வந்துட்டு, நீங்க படியில் நிக்காதீங்க, நீங்க இப்ப கர்ப்பமா வேற இருக்கீங்க, நீங்க உள்ள வந்து இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவருக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அரண்மனையில எதுவும் பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே, உங்களுக்கு தான் உண்மைகள் இப்ப தெரியவே இல்லை அப்படின்னு. என்ன உண்மை? நீங்க ராணின்னு உங்களை சொல்றாரு, ஆனா உண்மையிலேயே உங்க தங்கச்சி கிரைனாவை வந்துட்டு அவர் ராணியாக்க முடிவு பண்ணிட்டு இருக்காருங்க போது, இல்ல அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, அவர் அப்படி பண்ணவே மாட்டாரு, நீங்க தான் என்ன வெள்ளந்தியா இருக்கீங்க, அதுதான் உண்மை அப்படிங்கும் போது அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருது. அப்படி பிரசவ வலி ஏற்பட்டும் போது, நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அவரை கூப்பிடுங்க, அவருக்கு எப்படியாவது நியூஸை தெரியப்படுத்துங்க அப்படின்னு அங்க இருக்கிற அந்த அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் எப்பவுமே என்னோட பேரரசருக்கும் அதுவும் என்னோட இளவரசி ராணிக்கும் நான் உண்மையாதான் இருப்பேன் அப்படின்னு அங்க வந்து பார்த்தா இவங்க உருகி காதலிச்சு கர்ப்பமானாங்கல்ல, அந்த ஆளும் இவங்களோட தங்கச்சியும் வந்து நிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் போட்ட திட்டத்துலதான் நீ ஒரு பகடக்காய் அப்படிங்கும்போது அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தோணும், அவங்க அப்படியே உடஞ்சி போறாங்க. இது உண்மையா இருக்கக்கூடாதுங்கிறப்ப அதை விட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இவ்வளவு நேரம் நல்லபடியா இருந்த அந்த பணிப்பெண் வந்துட்டு என்னோட பேரரசருக்கு தான் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த குழந்தைய கொல்லிட சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த லேடி அவ கதறிட்டு இருக்கா ஹீரோயின். இல்ல நம்ம காதல் அப்படிங்கும் போது, காதலா? எல்லாரும் உன்னை ஜென்ரல் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ உன்னாலதான் நான் நிறைய நாட்டை கைப்பற்றின மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பல இருந்து உன் மேல எனக்கு ஒரு செம்ம கடுப்புமா, அதுக்கு நான் இந்த காதலை பயன்படுத்திக்கிட்டேன், மற்றபடி நான் பெரிய ஒரு விஷயமும் கிடையாது, உன் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது அப்படிங்கிறப்ப என்னோட அக்கறை எல்லாமே இவன் மேலதான் அப்படின்ட்டு வீரனோட தங்கச்சியை சொல்றாங்க. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா இந்த டைம்ல எவ்வளவு துரோகத்தை வேணாலும் தாங்கலாம், ஆனா தான் நேசிச்ச ஒருத்தரை துரோகம் பண்ணும்போது சீக்கிரம் இறந்து போகணும், அப்போதான் நான் இளவரசியாக முடியிட்டு அவ தங்கச்சி ஒரு பக்கம், அந்த பணிப்புன்னு அதுக்கு மேல நான் கொல்லுவேன் அந்த குழந்தைய கொல்ல சொல்லிட்டாருன்ட்டு அந்த குழந்தைய அழுத்தியே கொண்டுறாங்க. பாவிகளா. அந்த குழந்தைய கொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ இருந்துட்டு, இல்ல இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறப்ப அப்படியே ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி, நீயும் ஒரே நேரத்துல ஒன்னா மேல போய் சேரு அப்படின்ட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். அதே நேரம் ஹீரோனோட தங்கச்சி வந்துட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு அழுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் செம்ம கத்துறா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சதுன்னா உங்க 2 பேர் ரத்தத்தையும் வெளியில எடுக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு
அவ கத்திக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல இந்த முழிக்கிறா. ஆமா சார் கோஸ், இது ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ண ஒரு ரிவெஞ்ச் ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஸ்டார்டிங்கே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டுக்கு மன்னிச்சுக்கோங்க. அப்படி எழுந்து பார்க்கையில அவ ஷாக்கிங்ல இருக்கா. நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படிங்கிறப்ப முன்னாடி ஒரு ஆள் நிக்கிறாங்க. இவரு வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோனை கொன்னால அண்ணன், இவருக்கும் ஹீரோனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவன் வந்துட்டு வில்லன் மேல கொண்ட காதலால இவருக்கே விஷம் கொடுத்து கொண்டுட்டு தான் இப்ப வில்லனோட சேர்ந்து லவ் பண்ணி கர்ப்பமாகி கடைசியில வில்லன் இவங்களுக்கு திருப்பி ஆப்போசிட்டான். அப்படி அந்த காலகட்டத்துக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆன டைம்ல வந்துட்டு அவர் கட்டி போட்டு வச்சிருக்காரு. எனக்கு தெரியும் நீ வந்துட்டு ஜெனரல் மூரோவோட பொண்ணுன்னு தெரியும், அது இல்லாம என்ன சதி பண்ணி கொள்றதுக்காக தான் என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ட்டு கட்டி போட்டு வச்சிருக்கப்ப ஹீரோனுக்கு என்ன ஆச்சரியம்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம், என்னையும் என் குழந்தையை கொண்டவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறா. ஆனா இங்க இருக்கிற இளவரசன் வந்துட்டு ஹீரோட நம்பாம நீ இத சதி வேலை தான் பார்க்க வந்திருக்க அப்படின்ட்டு அவங்க அட்டாக் பண்ண போறாரு கட்டி வச்சு. கொஞ்ச நேரம் இருக்கு, நான் சொல்றதை மட்டும் பொறுமையா கேளுங்க. நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது, எனக்கு கட்டி வச்சது தப்பு கிடையாது, உங்களை கொல்ல வந்த நினைச்சதுங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா இதை பண்ண சொன்னதே உங்களோட தம்பி தான் அப்படிங்கிறப்ப இல்ல வாய்ப்பே இல்ல, அவரு என்கிட்ட அவ்வளவு அன்பா இருப்பான் என்னோட தம்பி அப்படிங்கிறப்ப அவ யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ஹீரோயின்ட்டையும் அவ்வளவு அன்பா இருந்ததுன்னு லாஸ்ட்ல கழுத்தை பிடிச்சி நினைச்சிட்டாங்க. அது அப்படியே மைண்ட்ல ஓடுது, எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் நடக்குதுன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற ஆள் தான் இந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவரும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கட்டெல்லாம் வந்துட்டு நீ என்னமோ ஃபியூச்சரை பத்தி சொல்ற மாதிரி எனக்கு தோணுது, நீ என்ன மந்திரவாதியா? நான் மந்திரவாதியெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, அதுக்கப்புறமும் நான் அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணலன்னா நீங்க நினைச்ச மாதிரி என்ன கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் ஹீரோனை அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் ஹீரோனோட கேமே இங்க ஸ்டார்ட் ஆகுது. காலையில ஹீரோனோட குழந்தைய கொண்டு அந்த பனிப்பெண் இருக்காத அப்போ வந்து வேவ் பார்த்துட்டு இருக்கா. என்ன நைட்டு இந்நேரம் கொண்டு இருக்கணுமே, இவ கொல்லவே இல்லையா அப்படின்ட்டு வேவ் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் அங்க வந்து நைஸா வந்துட்டு என் குழந்தையே நீ கொன்னல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுல்ல, இருந்தாலும் ஹீரோனுக்கு இவங்களோட உண்மை முகம் தெரியல. எதுக்காக என் ரூமுக்கு வந்த? அது இல்லை இளவரசி, நான் தெரியாம வந்துட்டேன். அது எப்படி என் ரூமுக்குள்ள வரலான்னு பொண்டேர்ல ஒரு ஆரம்பிக்கிறா. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு நான் உண்மையா இருந்தேன், உங்களுக்குலாம் நான் ஏதாவது துரோகமா? உங்க ரூமுக்குள்ள நான் எதர்ச்சியா தான் வந்தேங்க போது எதர்ச்சியாரி எப்படி ஒரு வந்துட்டு மறுபடியும் ஒரு அறை விடுறா. இந்த அறை எல்லாமே தன்னோட குழந்தைய கொன்னதுக்கான பரிசு. அத 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கிறா. நேத்தே என்ன நீ வந்து காப்பாத்தி இருக்கணுமே, நேத்து நைட்டு நீங்க வரல அப்படிங்கிறப்ப ஐயோ நான் வர பார்த்தேன், ஆனா இங்க இருக்கிற காவலாளிகளை சமாளிச்சுட்டு உள்ள நட்டி வர முடியல. ஓ அப்படியா அப்படின்ட்டு மறுபடியும் வர விட போறப்ப இனிமேல் மூஞ்சி நீ முழிக்காத இங்கேருந்து போ அப்படின்னு வரட்டப்ப ஐயோ இளவரசி நான் உங்களுக்கு நாயா இருப்பா அப்படின்ட்டு நாய் மாதிரியே அந்த பொண்ணு செஞ்சு காட்டுது. ஓஹோ உன்னோட உண்மையான கடமை எல்லாம் யாருக்கு என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமே, நீ என் பக்கத்துல இருந்தாதான் என் பிளானை வச்சு நான் அவங்கள துவக்க முடியும் அப்படின்ட்டு உன்னை இந்த ஒரு தாட்டி மட்டும் மன்னிக்கிறா அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க மன்னிக்கிற மாதிரி நடிக்கிறா. படி நமக்கு ஹீரோனோட இப்போதான் ஹஸ்பண்ட், அவன் ஹீரோவாவே வச்சுக்கலாம். அவன் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, இளவரசி சொல்றது கரெக்டா தான் இருக்கும் போல, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவன் வந்து சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் யாரு இளவரசி, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, அவன் என்னை கொல்ல வந்தவ, இருந்தாலும் அவங்க இளவரசி தானே அப்படிங்கிறப்ப எக்காரணத்தை போட்டு இந்த 3 நாளுக்கு முன்னாடி எதையும் நீ முடிவு பண்ணிக்காத, அதுக்கப்புறம் எப்போ எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ட்டு இவன் இன்னும் ஹீரோனை சந்தேக பார்வையோட தான் பார்த்துட்டு இருக்கான். அவளோட முழு பிளான் எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு தெரியாமையே என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவரை கல்யாணம் பண்ணதும் அவரு அந்த அளவுக்கு ஹீரோனை காதலிச்சும் அது விஷம் கொடுத்து கொன்னதோ, அதுவும் அந்த வில்லன் கூட சேர்ந்து சதி பண்ணி இவரை கொன்னதோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு நான் இந்த டைம் உங்களை நம்புவேன் அப்படின்ட்டு அவரோட பேரை சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தோன்னே அவன் ஹீரோ வந்து நேரா கேட்கிறான், என் பேரை சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அப்போ கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலயே,
அப்படி எதுவும் செய்ய நினைச்சா அதை முன்னாடியே செஞ்சிடணும், இல்ல உங்களை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன கொஞ்சமாவது நம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவளை எப்படி நம்ப முடியும்? ஆனா இப்ப நம்பிதான் ஆகணும். காலையில ஹீரோயின் வீட்டுக்கு தான் விருந்துக்கு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொல்லிருப்பா, நான் அது மாதிரி பைத்தியமா நடிப்பேன், அதை நீங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கிறத எட்டப்ப வேலை பார்க்குற அந்த பணிப்பெண் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை வந்துட்டு ஹீரோனோட தங்கச்சிட்ட முன்னாடியே சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அங்க பிளான் பண்ணிட்டு இருக்கு. அவங்க யோசிச்ச மாதிரியே அங்க போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட அப்பா நல்லா வரவேற்கிறாரு. அதாவது ஹீரோனோட உண்மையான அவங்க தங்கச்சி அவங்க கிடையாது, அவங்க சித்தியோட பொண்ணு. அப்படிதான் இங்க அப்படி நடந்துட்டு இருக்கும் போதே இதுக்கு முன்னாடி விருந்துக்கு வந்தப்ப என்ன ஆச்சுன்னா, வேணும்னே ஹீரோயின் மேல பழிய போட்டு ஹீரோயினை மண்டி போட வச்சு அசிங்கப்படுத்துறது தான் இவங்க பிளானா இருக்கும். அதுக்கு முன்னாடியே இப்ப ஹீரோயின் ஒரு பிளானை போட்டு வந்துட்டாங்க, நான் பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி வந்து நடிக்கும்போது அவங்க அப்பா கொஞ்சம் கவலைப்படுறாரு, என் பொண்ணு பைத்தியக்காரியாயிட்டாலும் அது நம்ப முடியலையே, நீங்க எதுவும் நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினோட தங்கச்சி வந்து வாண்டடா வந்துட்டு, அக்கா நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு. அப்படின்லாம் சொல்லக்கூடாது, என்னோட ஒய்ஃப், என்னோட இளவரசி, அவங்கள நீங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கரெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப, ஐயோ அப்படிலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சப்போர்ட்டுக்கு வருது. வந்தவன் பார்த்து பேசுங்க, என்ன இருந்தாலும் அவ என்னோட இளவரசி அப்படின்ட்டு ஹீரோ தான் சப்போர்ட்டிங் கேட்டுட்டு இருக்காங்க. அவ அதுக்கு தெரியுங்க உண்மையிலே ஹீரோயின் நடிக்கிறா அப்படின்ட்டு. பக்கத்துல போய் பேசிட்டு இருக்கும்போது பைத்தியக்காரி மாதிரி ஹீரோயின் போட்டு அட்டி அட்டி அட்டின்னு வெள்ளுன்னு வெளுக்குறா. இல்ல இது நடிக்கிறாங்கிறப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனோட அப்பாவே நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போட்டு குடும்பப்படுத்தினா எல்லாமே உண்மை வெளியில வந்துடும் அப்படின்ட்டு உன்ன போயிட்டு, நாங்க போயிட்டு எங்க அக்காவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன், எங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை பண்றோம், அவரோட பைத்தியத்தை குணமாக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறப்ப என்னோட சித்தி என்ன பண்ணுதுன்னா, எங்க பொண்ணு நாங்க பத்திரமா பார்த்து அனுப்புவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவங்ககிட்டயே சம்மதம் வாங்கிடுறாங்க. எனக்கும் புரிஞ்சு போச்சு இவங்க உள்ள போயிட்டு ஏதோ சதி பண்ண போறாங்க அப்படிங்கிறது மட்டும். அதே நேரம் ஹீரோவுக்கும் புரிஞ்சிச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உள்ள போயிட்டு ஹீரோயின் கையில ஊசி வச்சு குத்துறாங்க. அவளும் ஓரளவுக்கு தாங்குறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எழுத பொல்லுன்னு அற விட்டுட்டு, என்ன அப்ப நீ நடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கதான், ஆனா இங்க இருந்து நீ வெளியில போய் சொல்லிடுவியா என்ன? சொன்னாலும் இப்ப இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உன் மேலதான் தலையை சீவிடுவார் அப்படின்ட்டு. இல்ல நான் போய் சொல்லுவோம் போது அங்க போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறா. இந்த சத்தம்லாம் கேட்கும்போது ஹீரோனோட சித்திக்கு அந்த அள்ளுடுது. அங்க அடி வாங்குறது நம்ம போடுதா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் போயிட்டு உள்ள பாக்குற சத்தம் அதிகமா இருக்குது. என்னோட மனைவி தான் பைத்தியம் சொல்லிட்டீங்களே, அங்க ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு வேற நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏதோ சந்தேகப்பட்டு நீங்க வேற உள்ள போய் பாக்குறீங்க, அதெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு ஹீரோ ஒரு சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். கட்டத்துக்கு மேல செம்ம அட்டிக்க ஹீரோனோட தங்கச்சால தாங்க முடியல. முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு, ஐயோ பைத்தியம்தாங்கிற மாதிரி சொன்னோடனே அவன் ஹீரோ கட்டுப்பாயிட்டு, இன்னொரு டைம் என் ஒய்ஃப் பைத்தியம்னு சொன்னக்காக இப்ப நீ மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறப்ப, இல்ல அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு இந்த சித்தி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்க மண்டியில் நினைச்சிக்க, நான் 7வது இளவரசர், என்னோட படை பலத்தை கூட்டு வந்து நான் சாரி கேட்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னு இவனோட போகை ஜர்க்காயிடுது. சரி மன்னிப்பு கேட்டுருமா அப்படின்ட்டு சொல்லும் போது, ஜாரி இதுதான் சாரி அவங்க ஊர்ல மண்டி போட்டு கேட்கணும் அப்படிங்கிறப்ப, வண்டி போட்டு கேட்டோன்னே ஹீரோயினுக்கு தான் ஒரே சந்தோஷமா போகுது. உன்னோட சதியை நான் முறியடி பண்ணிட்டு அவ ஏதோ ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறா. அப்படியே அவங்க அரண்மனைக்கு போயிட்டு ஹீரோயின் அதை பத்தி வச்சிட்டு இருக்கா. பாஸ்ட்ல என்ன மாதிரிதான் நம்ம பழி வாங்கினாங்க அப்படின்ட்டு. அதை விட்டு அந்த பனிப்பெண் பண்ணதான் அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த பனிப்பெண்ணும் அப்படியே ஒட்டி எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. இதை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக இதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இளவரசி தங்கச்சியை போய் பாத்தீங்களே எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களாங்கிறப்ப அவ போட்டு வாங்க பாக்குறா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஒரு பூச்செடி வச்சுக்கிட்டு, இந்த பூ வந்துட்டு என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்ப அது வாடி போச்சு, இந்த அப்படி தூக்கி அவங்க மேலே அடிச்சேன்னு, ஒருவேளை உண்மையிலேயுமே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவர் சூப் மாதிரி கொண்டாந்து அதுல ஏதோ கலந்து கொடுக்க வரா. அதை புடிங்கி ஹீரோயின் பைத்தியக்காரி மாதிரி நடிச்சு அவளோட வாயில ஊத்த போகும்போது, இது இல்ல இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறப்ப
பொண்ணு அழ விட்டு மறுபடியும் அவங்க வாயில ஊத்த போகும்போது இனிமேல் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுத்தா உன் தலையிலேயே போட்டு உடச்சிடும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு பயந்தடிச்சுட்டு வருது. அந்த பொண்ணுக்கு தான் இதை விட கொடுமையான தண்டனை கொடுக்கணும். அது உங்கள் கருத்து என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா அந்த பனிப்பெண்ணை சமாளிச்சுட்டு உட்காந்துருக்கிறப்ப நேரா நம்ம வில்லன் சொல்றதா ஹீரோன்னு சொல்றதான்னு தெரியல வந்து, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல நீ இங்க இருக்கிற மாதிரி நடிக்கிறியா, என்ன இருந்தாலும் நம்ம காதல் இல்ல, நீ என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் பேசிட்டு இருக்கும்போது, அட பாவி என்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சி கொன்னுட்டு இப்போ வந்து உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ பைத்தியமா நடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்கா. நான் சொன்ன திட்டப்படி அண்ணனை கரெக்டா கொண்டுவான்னு நினைச்சா நீ என்ன இப்ப பைத்தியக்காரி மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, இங்க பாரு அப்படிங்கும்போது, நீ யாரு எனக்கு ஒண்ணு தெரியவே தெரியாத, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது இங்க பேரு நீ அவங்க கொண்டுட்டீங்கன்னா நீதான் ராணி, அவன் 2 பேருமே இந்த நாட்டை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கியூவா அப்படின்னு கேட்கும்போது, இதை சொல்லிதான் முன்னாடியே என்னை ஏமாத்துறேன், இந்த டைம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே திருப்பி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவ பைத்தியமான நடிச்சுக்கிட்டே பொல்லுன்னு ஒரு அறை விட்டுறா. அவள் கட்டுப்பாயிட்டு அவள் அட்டாக் பண்ண போறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.